Today we are going to see the new lesson Civics Unit 1 Indian Constitution. இந்தியாவோட அரசியல் அமைப்பு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். How the country get freedom, how can we got for that constitution. அதான் to know about the making of Indian Constitution. எப்படி நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணோம். To know the salient features of the Indian Constitution. எப்படி நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், இந்தியாவோட அரசியலமைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அண்ட் டியூட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோவில் கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புனா என்ன, அரசாங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The Constitution is the fundamental law of a country which reflect the fundamental principle on which the government of that country is based. ஒரு கண்ட்ரி உருவாகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியலமைப்பு, அரசாங்கம் அப்படின்னு இருக்கணும். அதுதான் அதை வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதான் ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அடிப்படையான ஒரு சட்டம் இருக்கணும். இந்த ஒரு ஸ்கூல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். அப்போ தான் அது என்னது சுமூகமான முறையில் வழி நடத்தி செல்ல முடியும். அதை தான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் எ நேஷன் ப்ராக்ரஸ். நம்மளோட தேசிய முறைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு செல்கிறது தான் என்னது இந்த கான்ஸ்டிடியூஷன். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் வாஸ் ஃபஸ்ட் ஆர்கனைஸ்டு இன் யூஎஸ்ஏ. ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னா யூஎஸ்ஏ. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க் த 1 word and 2 mark question also. Take the pen or pencil and mark the question answer. First question, what is constitution? What is a constitution அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன எழுதணும்? 1 ஃபஸ்ட்டு 2 mark கொஷினில் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் a ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி. ஃபண்டமெண்டல் லா ஒரு நாட்டோட அடிப்படையான ஒரு சட்ட அமைப்பு. விச் ரிஃப்ளெக்ட் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆன் விச் த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் பேஸ்டு. ஒரு கண்ட்ரியை கொண்டு போய் செல்றதில், வழிநடத்தி செல்றதில் அரசாங்கம் ஒரு முதன்மையாக இருக்கணும். இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் த நேஷன் ப்ராக்ரஸ். நம்மளோட தேசிய முறைகளை ஒழுங்குபடுத்தி செய்கிறதுக்கு எதுக்கு முக்கியம் இருந்தது? கான்ஸ்டியூஷனுக்கு முக்கியம் இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணது யார்? யூஎஸ்ஏ. இது 2 mark கொஷின். ஃபஸ்ட்டு 2 mark கொஷினில் உங்களுக்கு வரக்கூடியது. இதை மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஏ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். த நீட் ஃபார் கான்ஸ்டியூஷன். எதுக்கு நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியலமைப்பு, அரசாங்கம் அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹாவ் எ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தம். எல்லா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னா தெரியும், ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே நம்மளோட லீடர்ஸை தேர்ந்தெடுக்கிறோம். அதை தான் ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எல்லாருக்கும் நிர்வாகம், கவர்ன்ஸ் அப்படின்னா அட்மின் பண்ணுறதுக்கு என்ன தேவை? கான்ஸ்டிடியூஷன் தேவை. A constitution put down certain principle that forms on the basic of any kind of state that we as citizens desire to live in. நம்ம ஒரு கண்ட்ரியில் வசிக்கிறோம், நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் தேவை அப்படின்னா, டிசையர் அப்படின்னா ஒரு சிட்டிசனாக இருக்கிறதுக்கு விருப்பம் தேவை அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தேவை. ஏ கான்ஸ்டியூஷன் டெல்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஆஃப் அவர் சொசைட்டி, ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் அவர் சொசைட்டி. கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ஒரு அடிப்படை, ஒரு சமுதாயத்தோட ஒரு அடிப்படையை உருவாக்கி தருது. எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்கும் என்ன தேவைப்படுது? கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தேவைப்படுது. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். எப்படி இந்தியாவில் ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்குனாங்க, கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனாங்க, ஒரு அரசியலமைப்பை இந்தியாவில் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை
கான்ஸ்டியூட்டன் அசம்பிளி ஃபஸ்ட்டு வந்து எப்படி உருவாச்சுன்னா கான்ஸ்டியூட்டன் அசம்பிளி அப்படின்ற மூலமாக செட்டப் அண்டர் த கேபினெட் மிஷின் பிளான் 1946 பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது கேபினெட் மிஷின் அவங்களோட அமைப்பு மூலமாக கான்ஸ்டியூட்டன் அசம்பிளி அப்படின்றத உருவாக்குனாங்க. த அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 389 members representing provinces 292, state 93 and chief commissioner province of 3 Baluchistan 1 அப்படின்னு ஒரு அமைப்பு. ஃபஸ்ட்டு கேபினெட் மிஷின் அப்படின்றது 1946 பிரிட்டிஷால் உருவாகினது தான் கான்ஸ்டியூட் அசம்பிளி அப்படின்றது. அதில் ப்ரொவென்சஸ்னால் ராஜாக்களாக இருந்தவங்க வந்து 389 மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரொவென்சஸாகவும் அசம்பிளி கன்சிஸ்ட் 389 members representing provinces 389 மெம்பர்ஸும் சேர்ந்து 292 மெம்பர்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்டு ஸ்டேட்ஸ் சின்ன சின்ன நாடுகளாக 93 ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கு. சீஃப் கமிஷனர் ப்ரொவென்சஸ் பெரிய ராஜாக்கள் ஆடின மாகாணம் அப்படின்னு சொல்லுவோம், அது 3 இருந்துச்சு. பலுசிஸ்தான் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அது 1 பிளேஸ். இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷனாக இருந்துச்சு. த அசம்பிளி held is first meeting on December 9, 1940. ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ இருந்துச்சுன்னா December 9, 1946. எப்போ நடந்துச்சு? 1946 ஆரம்பிச்சிச்சு. புரிஞ்சா? கேபினெட் மிஷின்ற அமைப்பு 1946 கான்ஸ்டன்ட் அசம்பிளி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதில் 389 மெம்பர்ஸ் ப்ரொவென்சஸ் வந்து 292 ப்ரொவென்சஸ் இருந்தாங்க. ஸ்டேட் 93 இருந்துச்சு. சீஃப் கமிஷனர் ப்ரொவென்சஸ் 3 இருந்தாங்க. பலுச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கான்ஸ்டியூட்டன் அசம்பிளி அப்படின்றத எப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்களாம்? December 9, 1946 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அடுத்து வந்து பாருங்கள். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா த old member was elected as the temporary president of the assembly. இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளிக்கு டெம்பரவரியாக ஒரு பிரசிடெண்ட் ஒரு தலைமையாக இருக்கிறவர் யார் தலைமை ஆளுநராக இருக்காருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. வைல் த ஒர்க் வாஸ் இன் ப்ராக்ரஸ், அப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அசம்பிளிக்கு தேவையான ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டைடு, திடீர்னு அவர் இறந்துடுறாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட். அதுக்கப்புறம் யார் எலெக்ட் பண்ணுறாங்க? ராஜேந்திர பிரசாத். அவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அடுத்து வந்து ராஜேந்திர பிரசாத்தை எலெக்டட் ஆக்குறாங்க. சிம்லர்லி போத் ஹச்ஜி முகர்ஜி and V.T. Krishnamachari was elected as the vice president of the assembly. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூட் அசம்பிளியில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்கார். அவர் இறந்ததுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வர்றாங்க. ராஜேந்திர பிரசாத்துக்கு ஹெல்ப்பாக ஹச்சி முகர்ஜியும் V.T. கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவங்களும் வைஸ் பிரசிடெண்ட்டாக கான்ஸ்டியூட் அசம்பிளிக்கு வர்றாங்க. த assembly met for 11 section along with the 166 days of meeting. இந்த அசம்பிளி செக்ஷன் வந்து எவ்வளோ நாள் நடக்குது? 11 முறை நடக்குது. 166 days நடக்குது. டூரிங் த டிஸ்கஷன் 2473 அமெண்ட்மெண்ட் வேர் ப்ரெசன்டட். என்ன செய்கிறாங்க? 11 செக்ஷனில் 166 நாட்கள் டிஸ்கஷன் நடக்குது. இதில் 2473 திரும்பி மக்களுக்கு வந்து இந்த சட்டத்தால் எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்ப என்ன செய்கிறாங்க? இந்த சட்டங்களை மாற்றி அமைக்கிறாங்க. அதான் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது திருத்தப்பட்ட சட்டம் அப்படின்னு பேர். சம் ஆஃப் தம் வேர் அக்செப்டட். சில பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. த அசம்பிளி ஒர்க்டு த்ரூ த வேரியஸ் கமிட்டி அண்ட் த டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் was
ப்ரிப்பேர்டு பை டிராஃப்டிங் கமிட்டி. இதை திருத்தப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வராங்க. டிராஃப்டிங் கமிட்டி அண்டர் த சேர்பர்சன் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த டிராஃப்டிங் கமிட்டி இப்படி மாற்றி மாற்றி அந்த சட்டத்திட்டங்களை மக்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், நல்ல ஒரு தரமானதாக இருக்கணுன்றதுக்காக அந்த எத்தனை தடவை மாற்றுறாங்க, 2473 அமெண்ட்மெண்ட்னா திருத்திக்கிட்டே இருக்காங்க, மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை அப்படி சேஞ்ச் பண்ணி டிராஃப்டிங் கமிட்டி திருத்தப்பட்ட சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து இதுக்கு சேர்பர்சனாக யார் இருக்கா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஹீ இஸ் ரெகனைஸ்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பிக்சரில் பாருங்கள், இவர் தான் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர், டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர், ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க யார், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த பிக்சரில் இருக்கவங்க தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். After the draft had been discussed by the people, the press, provincial assemblies and other, the constitution was finally adopted on November 26, 1949. உடனே இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்ததுக்கப்புறம் இதை வந்து பீப்புள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து அசம்பிளிஸ், ப்ரொவின்ஷனல் அசம்பிளிஸ்கிட்ட எல்லாம் கொடுத்து இதை அடாப்ட் ஃபைனலாக எப்போ கொண்டுட்டு வராங்க அப்படின்னா November 26, 1949 இதை கொண்டு வராங்க. கண்டெய்ன்ட் எ ப்ரையாம்பிள் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ், ஒரு முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக இதை கொண்டுட்டு வராங்க. 22 பார்ட்ஸ். இதில் எவ்வளோ இருக்கான், 22 பார்ட்ஸ், 22 பாகங்களும், 395 ஆர்டிகல்ஸ், சட்டங்கள், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ், ஒரு 8 முறைகளும் இதில் கொண்டுட்டு வர்றாங்க. இதில் எப்போ கொண்டு வராங்க, November 26, 1949. The draft constitution came into force on 26 January. கடைசியில் அந்த டிராஃப்ட் கமிஷன் எப்போ வருது, 26 January நம்மளுக்கு கொண்டுட்டு வர்றாங்க. The draft constitution was enforced on 26 January 1950. எப்போ கொண்டு வராங்க இதை, 26 January 1950 கொண்டு வராங்க. திஸ் டே இஸ் நோன் அஸ் எ ரிபப்ளிக் டே. நம்மளோட சட்டத்தை நம்மளே எழுதி கொண்டு வர டேவை தான் நம்ம ரிபப்ளிக் டேவாக ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறோம். இட் இஸ் பீயிங் அப்சர்வ்டு டே எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை நம்ம வந்து என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது நம்மளுக்கு விடுதலை கிடைச்சதை தான் கொண்டாடுறோம். நம்மளோட கான்ஸ்டியூஷனை நம்மளே ஃபாலோ பண்ணுறதை தான், நம்மளே எழுதி நம்மளே தயார் செஞ்சு நம்மளே ஃபாலோ பண்ணுறதை தான் என்ன டேவாக கொண்டாடுறோம், நம்ம 26 January 1950 ரிபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். டூ யூ நோ பாருங்கள், பிரேம் பிஹாரி நஸ்ரின் ரசீதா வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இவர் தான் அதுக்கு கேலிகிராஃபர், ஒரு ரிட்டன் ஒர்க்கராக இருந்திருக்காரு. த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஃபாலோயிங் த இட்டாலிக் ஸ்டைல். இந்த இட்டாலிக் ஸ்டைலில் தான் இவங்க இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் பிரேம் பிஹாரி நஸ்ரின் ரசீதா அப்படின்றவங்க கேலிகிராஃபர்னா ரிட்டன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. salient features of the constitution, இந்தியன் கான்ஸ்டியூஷத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது நம்மளுக்கு ஒரு 5 மார்க் கொஷினில் வரக்கூடியது. டீட்டெயில் 1 5 மார்க் கொஷினில் வரக்கூடியது. It is the lengthiest constitution of all the written constitution of the வேர்ல்டு. வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா இதை விட நம்மளோடது லென்த்தியஸ்ட், நிறைய இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன், நிறைய நீண்ட வரையறைகளை கொண்டது தான் இது. இட் ஹேஸ் borrowed most of it provision from the constitution of the various country. இது நிறைய கண்ட்ரீஸில் இருந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம பாரோ வாங்கி அதிலிருந்து பார்த்து எடுத்திருக்கோம். இட் இஸ் பார்ட்லி ரீக்டு அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். எப்போதும் ரீக்டு திடமாகவும் இருக்கக்கூடியது, என்ன வளையக்கூடியது அப்படின்னு கூட சொல்லுவோம். வளையக்கூடியது அப்படின்னா நம்ம மாற்றி அமைக்கக்கூடியது. மக்களுக்கு தோதாப்பில் என்ன செய்வாங்க, இதை மாற்றி அடிக்கவும் செய்வாங்க. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் த ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்ட். ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னாலே என்னது, கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ளது. அந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடியது தான் ஃபெடரல் சிஸ்டம். இட் மேக்ஸ் இந்தியாஸ் ஏ செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற நாடு. மக்கள் வந்து என்ன மதத்தை வேணாலும் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அதை தான் இட் மேக்ஸ் இந்தியாஸ் செக்குலர் கண்ட்ரி. இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. எல்லாருக்கும் பொதுவாக என்ன இருக்குது, அமைப்புகள் கொடுத்துருக்காங்க, பொதுவான அமைப்பு, நீதி அமைப்பு இருக்குது. இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடால்டல் ஃப்ரான்சிஸ். யூனிவர்சல் அடால்டல் ஃப்ரான்சிஸ் அப்படின்னா வயது வந்தோ வாக்குரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எல்லாருக்கும் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னது, வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ரைட் டு ஓட் வந்து இருக்குது. இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடால்டல் ஃப்ரான்சிஸ் அண்ட் அக்கார்ட்ஸ் the right to vote to all the citizens above 18 years of the age without any discrimination. இதுதான் நம்மளோட அரசியல் அமைப்போட சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். இந்த 5 பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஃபுல்லாக உனக்கு எதில் வரக்கூடியது, டீட்டெயில் 1. ஃபஸ்ட்டு டீட்டெயில் 1 எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எல்லாரும் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைய இது டீட்டெயில் 1 கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரையாம்பிள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ப்ரையாம்பிள். ப்ரையாம்பிள்னால் என்ன சொன்னேன், ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரண்ட் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரையாம்பிள் முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புக்கு, டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டோம்னா அதில் இன்டெக்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் ப்ரையாம்பிள், ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். முகப்புரை, ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்றது தான் ப்ரையாம்பிள். The term preamble refers to the introduction of the பர்ஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்போட முகப்புரையாக இருக்குது. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட ஐடியாஸு, நம்மளோட நோக்கம், அதில் என்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் அ கிரேட் வேல்யூ அண்ட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப் த கீ டு த கான்ஸ்டியூஷன். நம்மளோட அரசியல் அமைப்புக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது தான் இந்த ப்ரையாம்பிள். The preamble to the Constitution is based on objective resolution draft by ஜவஹர்லால் நேரு. அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்றத இந்த ப்ரையாம்பிளில் கொண்டுட்டு வந்திருக்காங்க யார், ஜவஹர்லால் நேரு. விச் வாஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி ஆன் January 22, 1947. ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூட்டட் அசம்பிளி அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் பண்ணி ஜவஹர்லால் நேரு January 22, 1947 இந்த கான்ஸ்டியூட்டட் அசம்பிளியை கொண்டுட்டு வராங்க. இட் ஹேஸ் பீன் அமெண்டட். திரும்ப இதையும் மாற்றி அமைச்சு 42 Constitutional Amendment Act of 1976 which added. என்ன செய்கிறாங்க, திரும்பியும் இந்த 42வது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், திருத்தப்பட்ட சட்டமாக 1946 இது கொண்டு வரப்படுது. 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஒரு 3 வேர்டாக இதை கொண்டுட்டு வராங்க. என்ன அந்த 3 வேர்டு பாருங்கள், சோஷியலிஸ்ட், சமதர்மம், ஈக்குவல் அப்படின்றது, செக்குலர், மத சார்பற்ற அப்படின்றது, இன்டிகிரிட்டி அப்படின்றது உயர்வான அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 முறைகளை இந்த 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வராங்க. இந்த ப்ரையாம்பிள் பிகின் வித் த பர்சஸ். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியர்களாகிய நாங்கள் நம் நாட்டு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்தியர்கள் அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு பர்சஸில் முதல் வரியில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. Thus we can say that the people of India are the source of our constitution. இதுதான் நம்மளோட பீப்புள்ஸுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன். The preamble of our constitution state that India is a sovereign, socialist, செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டியூஷன்லேருந்து நிறைய வார்த்தைகள், இறையாண்மை, என்னது, மனிதர் இரக்கம் உள்ள மெர்சிஃபுல்லாக இருக்கணும், சோஷியலிஸ்ட் சமதர்மமாக இருக்கணும், செக்குலர் மத சார்பற்ற நாடுகளாக இருக்கணும், டெமோக்ராட்டிக் ஜனநாயக முறையாக இருக்கணும், ரிபப்ளிக்னா சேம் தான், இந்த முறையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனை சொல்கிறாங்க. It aims to secure to all in citizen social, economic and political justice. எதுக்காக இது கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, எல்லா சிட்டிசனுக்கும், எல்லா பீப்புளுக்கும் சோசியல், சமுதாயத்துலேயும், எக்கனாமிக் பொருளாதாரத்துலேயும், அரசியல்லையும் எல்லா விதையான செக்யூர் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை எல்லாத்தையும் சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்கிற ஒரு முறைகளை இந்திய அரசாங்கம் கொண்டு வருது.
டூ யூ நோ பாருங்கள், லிபர்ட்டி அப்படின்னாலே ரைட்ஸ் அப்படின்னு போயிடுது. ஈக்குவாலிட்டினா சமதர்மம் அப்படின்றது. ஃபெர்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட், சகோதரத்துவம் அப்படின்றது. வேர் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸ் டூரிங் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இன் 1789. நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதில் இந்த 3 ஸ்லோகன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தே ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் த ப்ரையாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லேயும் இந்த ப்ரையாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்களா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெர்டர்னிட்டி அப்படின்ற வேர்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்னா என்னம்மா, குடிமகள் ஆர் குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா, பிறந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அவங்கள தான் என்ன சொல்லுவோம், சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். The word citizen is derived from the Latin term civics அப்படின்ற ஒரு வேர்டு மூலமாக தான் இந்த சிட்டிசன் அப்படின்ற ஒரு வேர்டு உருவாயிருக்கு. லத்தீன் வேர்டில் இருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்லேயோ சிட்டிலேயோ வசிக்கிறத தான் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The Constitution of India provide a single and uniform citizenship for the whole of India. இந்தியாவில் இருக்கிற இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு சிங்கிள் அண்டு யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப், எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு உரிமைகளை கொடுக்குது. ஆர்டிக்கல் 5 to 11 அண்டர் த பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல் வித் த சிட்டிசன்ஷிப். நம்ம ஆர்டிக்கல் 5ல் இருந்து 11 வரைய பார்ட் 2ல் எதை பற்றி மட்டும் பார்க்குறோம், சிட்டிசன்ஷிப்பை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ எழுதணும், த வேர்ட் citizen is derived from the Latin word civis. It means residents of a city. The Constitution of India provide for the single and uniform citizenship for the whole of India. For the whole of India. இது வரைய second 2 mark question. நெக்ஸ்ட் பாருங்கள், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல் தான் குடிமகள் உரிமை அப்படின்றத சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ப்ரொவைட் ஃபார் அக்யூஸ்டேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆஃப்டர் த கமிட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 1955ல் தான் அக்யூஸ்டேஷன் அப்படின்னா எப்படி வந்து பிறப்புரிமை அப்படின்றது கிடைக்கிறதும், அண்ட் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்படி சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறதும் அப்படின்றத இந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. திஸ் ஆக்ட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஸோ ஃபார் 8 times. இதை 8 முறைகளாக இதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்யூஸ்டேஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னா உரிமை கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிது அப்படின்றதான். அக்கார்டிங் டு த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, த சிட்டிசன்ஸ் குட் பி அக்யூர்ட் த்ரூ எனி த ஃபாலோயிங் மெத்தட். நிறைய மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள், பை பர்த், பிறப்பு. இப்போ நம்ம இந்தியாவிலே பிறந்திருந்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு என்னது, இந்தியா நாட்டோட குடிமகள் அப்படின்னு ஒரு உரிமை கொடுப்பாங்க. அதான் ஆல் பர்சன் பார்ன் இன் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் January 20. நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் எப்போ உருவாச்சு, January 1950, 1950 ஆர் த ட்ரீட்டட் அஸ் த சிட்டிசன் பை பர்த். அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னால் பிறந்து வளர்ந்தவங்களுக்கும் இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டிசென்ட் அப்படின்றது வம்சாவளி அப்படின்னு சொல்லுவோம். எ பர்சன் பார்ன் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஆன் ஆஃப்டர் January 26, 1950 shall be a citizen of India by the descent if his father is a citizen of India at the time of his birth. அப்பா அம்மா பிறந்திருப்பாங்க, ஆனால் பையனோ பொண்ணோ வந்து அமெரிக்காலேயோ சிங்கப்பூர்லேயோ பிறந்து வளர்ந்துருப்பான். ஆனால் அவங்களோட வம்சாவளி தாத்தா பாட்டி பிறந்ததை வச்சு நம்ம இங்கே பிறப்புரிமை சட்டத்தை வாங்கலாம். அதான் டிசென்ட் அப்படின்றது. பை ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்து என்ன செய்வாங்க, பிறந்தவொன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. எ பர்சன் கேன் அக்யூர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பை ரெஜிஸ்ட்ரேஷன் பை த அப்ரிவேட் அத்தாரிட்டி. நம்ம பிறந்த உடனே என்ன செய்யணும், நம்ம அதை எழுதணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தோம் அப்படின்றத ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நேச்சுரலேஷன் அப்படின்றது ஒரு என்ன செய்வாங்க, ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஒரு ஃபாரினர்ஸ் வந்து என்ன செய்யலாம், இங்கே வந்து
இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளை பண்ணி வாங்கலாம். தான் நேச்சுரலேஷன்ஸ். பை நேச்சுரலேஷன் எ ஃபாரினர்ஸ் கேன் அக்யூர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆன் அப்ளிகேஷன் வித் த நேச்சுரலேஷன்ஸ் டு த கவர்மெண்ட். நாங்கள் இவ்வளோ நாளாக இங்கே இருக்கோம், அதனால் எங்களுக்கு அப்ளிகபிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்யலாம், நேச்சுரலேட் பண்ணலாம். By incorporation of territory. In the event of the certain territory being added to the territory of India, the government of India shall specify the person of the territory who shall be the citizen of India. இந்த இன்கார்பரேஷன் டெரிட்டரி அப்படின்றது நம்மளோட டெரிட்டரியை, இந்தியாவில் இருக்கிற பகுதியை ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸை இந்தியாவோட இணைக்கும் போது அந்த பீப்புள் கூட நம்மளோட சிட்டிசன் ஆகிடுறாங்க. இதுதான் நம்ம அக்யூட்டேஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து லாஸ் ஆஃப் சிட்டிசன். லாஸ் ஆஃப் சிட்டிசனை எப்படி சிட்டிசன் உரிமையை இழக்கிறோம் அப்படின்றத லாஸ் ஆஃப் சிட்டிசன். த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 prescribed the 3 ways of losing citizen whether occurred under the act or prior to it under the constitutions. ரெனினேஷன்ஸ் அப்படின்றது தேவையில்லை அப்படின்னா நம்மளே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து டெர்மினேஷன், நிராகரிக்கிறது, நம்மளுக்கு தர மறுக்கிறாங்க, அதை இருக்கிறத எடுக்கிறாங்க. டீப்ரிவேஷன் அப்படின்றது அது கொடுத்துருந்தாலும் அதை என்ன செய்கிறது, அதை பறிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ரெனினேஷன்ஸ், டெர்மினேஷன், டீப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸாக இந்த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் கொண்டு வராங்க. இட் கேன் பி வாலண்ட்ரி ரினவுன்ஸ்டு பை த சிட்டிசன். வாலண்ட்ரியாக நம்மளுக்கு தேவையில்லை, நாங்கள் எனக்கு இந்த நாட்டுக்கு தேவையில்லை, நான் வேறு நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்ட்ரியாக கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இட் கேன் பி terminate if a person acquires the citizenship of some other country. இன்னும் வேறு கண்ட்ரியில் மெம்பராக இருப்பாங்க, அதனால் இவங்களை தடை செஞ்சிருவாங்க, இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாதுன்னு தடை செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள். the central government can deprive a naturalized citizen. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நேச்சுரலைஸ் சிட்டிசன் கொடுப்பாங்க. if it is satisfied that citizens were acquired by fraud, ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஒருத்தர் சிட்டிசன் இருக்கிறவர், குடிமகனாக இருக்கிறவர் ஏதாவது ஒரு இதில் போய் ஃப்ராடு பண்ணாலும், ஃபால்ஸ் ஒரு தப்பான செயல்களில் இறங்கினாலும், அண்ட் கன்சல்மெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் இன்டலெக்ட்ஸ் அண்ட் ட்ரேட், ஒரு தவறான செயல்களில் வணிகம் செய்கிறது, அண்ட் எனிமி கண்ட்ரீஸோட தொடர்பு வச்சுக்கிறது. வித் எனிமி கண்ட்ரீஸ் ஆர் இஃப் த பர்சன் have been sentenced imprisoned for the period of 2 years. இந்த மாதிரி தப்பான வேலைகள் இல்லீகலில் ஈடுபடுறவங்க 2 வருஷம் சிறை தண்டனையை அனுபவிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யுது, டீப்ரிவேஷன் அப்படின்னா இந்த குடியுரிமை சட்டம் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் சிட்டிசன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கிறதும் லாஸ் பண்ணுறதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் we will see the fundamental rights. Thank you.